ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 31/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. பிற்பகல் 2:45 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். மாலை 4:46 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானமும் வருமானமும் அதிகரிக்கும். அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சுகபோகம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு அதிகமானால் உடலுக்கு கேடு, தப்பு அதிகமானால் வாழ்க்கையே தீது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோழையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே மாமன், மச்சான், மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயமே இல்லாத இளம் வயதை விட பணமே இல்லாத வயது பாதிப்பானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்லியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும். ஜென்ம ராசியிலேயே புதன், குரு, சுக்கிரன் இணைந்து 3 யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய, இஷ்டப்பட்ட வாழ்வு அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனனம் என்ற தருணத்தில் கவனம் முக்கியம், மரணம் என்ற நேரத்தில் மௌனம் முக்கியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும். 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட புதுமையான அல்லது பெருமையான வாழ்க்கையும் வரவுகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையைத்தான் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோட்டானி கெர பகவதி தாயை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய, உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் அளவு தண்ணீரை விட துளி அளவு கண்ணீருக்கு வீரியம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள்
யூ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால இடமாற்றம் ஏற்படக்கூடிய, பணி மாற்றம் அமையக்கூடிய, அயல்நாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படித்தவராக இருந்தாலும் பாமரராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அஷ்டலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டம் பேசுவதற்கு கூட பட்டம் வாங்க வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதி பராசக்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி குரு பகவான் புதன் பகவானோடு, அதாவது சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அதே பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றாக வாழ்வதிலும் நன்றாக வாழ்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சொடல மாட சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர். தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமைகள் சேரும். ராசி அதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்தில், அதுவும் குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குதூகலமான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய, குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகும் போது பேரின்பம் நன்றாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்லந்தி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அதிகார யோகம், 6ஆம் இடத்துல புதன் சுக்கரன் புத சுக்கர யோகம், குரு சுக்கரன் சேர்ந்து, அதாவது குரு சுக்கர யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால அதாவது அஷ்டதிக்கும் நன்மைகள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மை என்ற மென்மையில் பெண்மை காரணம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சூளக்கல் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும். பிதாகாரகன் சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிதா வழி உறவுகளால் பெருமைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை என்ற 3 எழுத்தில்
பெருமை என்ற தகுதி ஜனனமாகிறது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வள்ளி அம்மை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவானும் ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த கால கர்ம சம்பந்தப்பட்ட வினைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அல்லது விடை கிடைக்கக்கூடிய, போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய நல் பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தருதலையாக உள்ளவனுக்கு விடுதலை தேவையில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மருவூர் மங்கம்மா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.